வந்து தங்கினான். இதுக்கு தேவை தேவன் மேல இருக்கிற விசுவாசம். அதனால எண்ணெய் நம்ம மேல ஊற்றப்படும் பொழுது அது நமக்கு அபிஷேகத்தை குறிக்கிறது. இங்கே எண்ணெய் என்று சொல்லப்படுறது அபிஷேகம். தெளிவாக கொள்ளுங்க. இதை குறித்து ஆண்டவர் ஆங்கிலிக்காவுடைய 4வது சாட்சியை சொல்லுகிறார். பாத்திரங்களை காட்டி, எண்ணெயால் நிறைந்த பாத்திரங்கள் வெறும் பாத்திரம் 2ஐ காட்டி, இது அபிஷேகத்தை இழந்தது, இது அபிஷேகத்தோடு நிறைஞ்சிருக்கிறது. அபிஷேகத்தால் ஒவ்வொரு நாளும் நிரப்பப்படுற ஒரு பாத்திரம். ஆகவே கைவிடப்பட்டவர்கள் அபிஷேகத்தை இழந்தவர்கள் என்பதை அவர் தெளிவாய் அந்த மகளுக்கு காண்பித்து, இன்றைய நாட்களில் இருக்கிற விசுவாசிகள் நல்ல பாத்திரங்கள், எண்ணெய் இல்லாத பாத்திரங்கள். என்ன பாத்திரங்கள்? நல்ல பாத்திரம், அழகான பாத்திரம், கழுவப்பட்ட பாத்திரம், மினுக்கப்பட்ட பாத்திரம், துடைக்கப்பட்ட பாத்திரம். ஆனா எண்ணெய் இல்லை. எண்ணெய் இல்லாட்டி பாத்திரத்தில் பிரயோஜனம் இல்லை. ஏன்? அந்த பாத்திரம் என்னதுக்காக செய்யப்பட்டிருக்கிறது? ஏதோ ஒன்றை தனக்குள்ளே வைத்திருக்கிறதுக்கு. அதனாலே அது எண்ணெயினால் நிரப்பப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே நாம் தேவனுடைய பாத்திரங்கள், அவருடைய கருத்திலே காணப்படுற பாத்திரங்களாக இருக்கிறபடினால் தேவ ஆவியானவரால் நாம் நிரம்பி காணப்பட வேண்டும். அப்படி நாம் ஆவியானவரால் நிரப்பப்படாமல் இருப்போம் என்று சொன்னார், நம்முடைய வாழ்க்கை அவருடைய வருகையில் என்னவாய் மாறிவிடும்? ஆபத்து. என்ன ஆபத்து? வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அந்த கடைசி வசனத்தை வாசிங்க. 11. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். எண்ணெயில்லாதவர்களுக்கு வந்த வினயம் பார்த்தீங்களா? இவர்கள் எண்ணெயை தேடி அதன் பிறகு அவருடைய வருகையிலே வந்து என்ன தேடுறாங்க என்று சொன்னால், அவர் வார நேரம் போய் ஆண்டவரே அபிஷேகம் அபிஷேகம், அவர் வார நேரம் ஆண்டவரே அபிஷேகம் அபிஷேகம். எண்ணெய் இல்லாம வந்து அவங்களை சந்திக்க முடியாது. அதனால அபிஷேகம் அபிஷேகம், நீ அபிஷேகம் கேட்டு உன்னை நிரப்புறதுக்கு ஆவியானவர். ஏன் ஆவியானவர் அதோட சபையோட அவர் போயிட்டான். அந்த நேரத்தில் உனக்கு அபிஷேகம் கிடைக்காது. எப்ப ஜாயும்? கிருபையின் காலம். இப்ப ஆவியானவர் நிரப்பப்படுறது இப்ப. ஆக தனிப்பட்ட ஒரு ஜெபத்துல ஆவியானவரை நிரப்புங்க, ஆவியானவரை நிரப்புங்க என்று சொல்லி நீங்க ஜெபிக்க கற்றுக்கொள்ள இல்லையா? நீங்க ஆவியானவர் நிரப்பப்படுவது கஷ்டம். ஏன்? தாரம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறான். என்ன? யாருக்கே தாரம் இருக்கு ஆவியானவர், அவன் ஆவியை நோக்கி கூப்பிடுவான். ஆவியானவரே நிரப்புங்க, ஆவியானவர் நிரப்புங்க, ஆவியானவர் நிரப்புங்க. அவருடைய உள்ள எப்பொழுதும் ஆவியானவரை குறித்து அவருடைய வாய் உச்சரித்து உள்ளத்துல இருக்கிறது வாயில் என்ன செய்யும்? அப்ப அவன் என்ன சொல்லுவான்? சில பேர் இயேசு சொல்லுவாங்க, சில பேர் பிதாவை எண்ணுவாங்க, சில பேர் ஆவியானவரே ஆவியானவரே ஆவியானவரே. ஏதோ ஒன்று அவங்களோட வாயில வந்து கொண்டே இருக்கும். உள்ளத்துல அதான் இருக்குது. இயேசுவே, பிதாவே, ஆவியானவரே. யார் பாருங்க வாயில என்ன வந்து இருக்கும்? இதுதான் வரும். மாறாக நிரப்பப்படாம இருக்கிறவங்க வாயில என்ன வரும்? நல்லா விளையாடி கொண்டிருக்க என்ன வரும்? துர்வார்த்தைகள் அல்லது தூசணம், துர்வார்த்தைகள் வரும். நிரப்பப்பட்டவர்கள் எப்பொழுதும் உள்ள இருக்கிறதா வெளியில வரும். அதனால தெளிவாக இருக்க வேண்டும். அபிஷேகம் இல்லாமல் இருக்கிறவர்கள் அவருடைய வருகையிலே அவரை சந்திக்க முடியாது. அபிஷேகம் வந்து ஒரு கீ, ஒரு சாவி. அதுக்கு பிறகு வரல, அதை மையமா வச்சு புறப்பட போற காரியம். அபிஷேகம் இருக்கிறவன் செய்கிற காரியங்கள் அடுத்து வரப்போகுது. வேதத்தில் சொல்லப்பட்ட அடுத்த 2 காரணங்களும் அபிஷேகத்தோட இருக்கிறவன் செய்கிற காரியம். அபிஷேகத்தோட இல்லாதவன் அடுத்த 2 காரியத்தை செய்ய மாட்டான், செய்யவே மாட்டான். தேவன் சொல்லுகிறார்கள் அடுத்த 2 காரியம். 3 காரணங்கள்ல இன்னும் 2 காரணம் இருக்கு. நியாயத்திற்கு நம்மை கொண்டு போய் நிறுத்துகிற காரியம். நான் ரட்சிக்கப்பட்டு விசுவாசியாயிருந்தும் தேவனுடைய பிள்ளையாயிருந்தும் நான் அவருடைய பிள்ளை என்று அவரை ஆடி பாடி துதிக்கிறவராக இருந்தும் என்னை நியாயத்திற்குள்ளே நரகத்துக்குள்ளே தள்ளி போடுகிற அடுத்த 2 காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற காரணமாயிருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில எண்ணெய் இல்லாமல் போனால் அந்த காரியங்களை என்னால் செய்ய முடியாது. எண்ணெயை கொண்டு இல்லாமல் போனால் அடுத்து வர 2 காரியங்களை செய்ய முடியாது. அதனால தேவன் எண்ணெயை கொண்டு வச்சுட்டா முன்னுக்கு, எண்ணெயை கொண்டு வந்து முன்னுக்கு வச்சுட்டாங்க. நாம எண்ணெயை பொறிக்கிறதுக்கு, கரிக்கிறதுக்கு, இன்சாரத்தை போடுறதுக்கு, மேலுக்கு பூசுறதுக்கு எல்லாத்துக்கும் எண்ணெய். எதுக்கு எடுத்தாலும் எண்ணெய். எண்ணெய்லாம் ஏலாம் டேஸ்ட் இல்லை. வெங்காயம் போட்டு பொறிக்காடி கறி வைக்க மாட்டேன். நான் கண்டிப்பா சொல்லுவேன், இன்னைக்கு வெங்காயம் போடாம கறி, அதனால வெங்காயம் போடாம சொல்லாம கறி வச்சு கொடுத்துருவேன். வெங்காயம் போடாம சொல்லாம கறி வச்சு கொடுத்து நல்லா இருக்கப்பா. ஒரு வார்த்தை வெங்காயம் போட, அதுதான் ஒரு மாதிரி, அதுதான் ஒரு மாதிரி இருந்தது. சொல்லாத வரைக்கும் நல்லா இருக்கு.
என்று சொன்னா இது என்ன கறி, இது என்ன கறி என்று நாம் பேசிக்கொள்வது உண்டு. அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நாம் எண்ணெயாகி அபிஷேகம் இல்லாமல் நாம் தேவனுக்கு அடுத்தடுத்த காரியங்கள் எதையுமே செய்ய முடியாது. அதனால தேவன் தன்னுடைய லிஸ்டிலே நம்மை அவர் கைவிடக்கூடிய, நம்மை அல்லது அவர் கை நரகத்துக்கு நேராக விட்டுவிடக்கூடிய காரியங்களை முதலாவது அவர் தேவ பிள்ளைகளுக்கு வைக்கிறது எண்ணெய் இல்லாத வாழ்க்கை, அபிஷேகம் இல்லாத வாழ்க்கை, பரிசுத்த ஆவியானவர் நிறைந்திருக்காத வாழ்க்கை. ஆகவே பரிசுத்த ஆவியானவரால் நாம் ஒவ்வொருவரும் நிறைந்திருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். இல்லை என்று சொன்னால் நாம் ஒரு தடவை நம்ப மாட்டோம். என்ன பரிசுத்த ஆவியானவர் நிறைந்திருக்காட்டி அவன் பரலோகத்துக்கு போக முடியாதா என்று சொல்லுடன் நாம கேள்வி எடுப்போம். இது என்ன சொல்றீங்க பிரதர்? வேதம் சொல்லுது, வேதம் சொல்லுது, வேதம் சொல்லுது. அவர்கள் எழுந்து பிரகாசிக்க முடியாத அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில எல்லாம் போயிட்டு எண்ணெய் இருந்தது என்றால் பற்ற வைத்தார்கள். ஆகவே எண்ணெய் ஏற்கனவே இருந்திருக்கிறது, இருந்த எண்ணெய் வாழ்ந்தது, முடிந்து விட்டது, மீண்டும் நிரப்பப்பட வேண்டும். நாம் வாரம் ஓடுறோம், பாஸ்டா ஓடுறோம், அங்கெங்கெல்லாம் போறோம். ஓட என்ன நடக்கிறது? எண்ணெய் பாவிக்கப்படுகிறது. பாவிக்க என்ன செய்யறோம்? டேங்க் என்ன வாய்க்கிறது? குறைஞ்சிருது. அதனால திரும்ப போய் என்ன ஒரு புல் டேங்க், அதிக ஓட்டம் போடுறாங்க, என்ன செய்வாங்க? புல் டேங்க். அடுத்த நாள் பாவிக்கிறது, அடுத்த நாள் புல் டேங்க், அடுத்த நாள் பாவிக்கிறது, அடுத்த நாள் புல் டேங்க். இதுதான் தேவ ஆவியானவரால் நிரப்பப்பட்ட முறை. நிரப்பப்பட வேண்டும், நிரப்பப்பட வேண்டும், நிரப்பப்பட வேண்டும். நாம நினைக்க கூடாது ஏதோ ஒரு நாள் நிரப்பப்பட அடுத்த நாள் காணும், ஒரு நாள் கூட இன்னொரு நாள் பாருங்க. தொடர்ந்து நிரப்பப்பட வேண்டும். தொடர்ந்து நான் ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆவினால் நான் நிரப்பப்பட வேண்டும். ஏனென்றால் அது பாவனை அடையக்கூடியது, அது குறைந்து போகக்கூடியது. ஒவ்வொரு நாளும் நிரப்பப்பட வேண்டும். தண்ணி அடிக்கிறாங்களா பார்த்துக்கிறீங்களா? தெரியும், எல்லாருக்கும் சொந்த வாழ்க்கை அனுபவம். நேற்று குடிச்சது நாளைக்கு கொண்டு வரைக்குமா? நேற்று குடிச்சது சொல்லுவாங்க குடிகாரம் போட்டு பேச்சு விடிஞ்சா போச்சு. அப்ப இரவு அவர் 9-10 மணி மட்டும் குடிக்கிற அந்த மதுபானத்தை நம்ம போட்டு கூறுகிற பரிசுத்த ஆவியானவர் நிறைந்திருக்கிறது ஒப்பிட்டு கூறுகிற நமக்கு விளங்கிக் கொள்ள நம்முடைய சாதாரண நடைமுறையில இரவு அடிச்சா முடியும் போது என்ன நடக்கும்? ஒன்றுமே இல்லை. இப்ப இவருக்கு எல்லாம் என்னவா இருக்கு? சரியான சோர்வாயிருக்கு. இப்ப காலையில சாத்தான் சொல்லுவாங்க, இரவு எப்படி உற்சாகமா இருக்கீங்க, என்னென்ன கதையெல்லாம் கதைச்சிங்க, என்ன துள்ளுனீங்க, ஏதோ நான் தான் இத்தாலி 6 மாதிரி கதைச்சிங்க, விடிய எழுப்பி அவருக்கு ரொம்ப கஷ்டம், நல்லா இருக்கு. அதனால சொல்லுவார், காலையில் ஒரு பியர் அடிச்சுக்கோ. இவர் கொலசியம் என்னது? பியர். கொலசியம் என்ன? பியர். கப்பே துரியோஸ் கப்புச்சினோ குடிக்கிறதுக்கு இவர் குடிக்கிறது என்ன? பியர். எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? ரோட்டு குடிக்காரதெல்லாம் கப்பே கப்புச்சினோ குடிக்கிறீங்க. இருக்கிற காசு கொண்டே வாங்கி குடிக்கிறது என்ன? ஆல்கோஹால். அதை குடிச்சதுக்கு தான் அவர் பழையபடி அவர் புன்சியோனையாவார். அவற்றை மெஷின் போட ஆரம்பிக்கும். கவனிச்சு பார்த்துருக்கிறீங்களா? கவனிச்சு பார்த்துருக்கிறீங்களா? அவர்கள் என்ன செய்வார்கள்? வினோ பெட்டியை பக்கத்தில் வச்சு கொண்டே இருப்பாங்க. நேற்று நான் உள்ள கவனிச்சு பார்க்கிறேன். ஸ்டேஷன்ல ஒரு சொல் கண்டிப்பாக வச்சிருவார், மூடி கட்டி வைப்பார். நாங்களும் மனிதர்களாக இருக்கிறோம், பார்த்துக்கணும். கொஞ்ச நேரத்தில் பேக்கை உட்கார சொல் கண்டிப்பாக திரும்ப கட்டி வைப்பார். கொஞ்சத்துல பேக்கை போற சொல் கண்டிப்பாக அவருக்கு அந்த குறிய அடிக்கிறேன், குறிய அடிக்கிறேன். கடைசியாக பொட்டி முடிஞ்சது. பொட்டி எப்படி ஒரு கசை கட்டில கட்டி பேக்கில் போட்டு இப்படி ஊட்டி கொண்டு விடுறேன். அடுத்த கட்டம் எங்க போய் வாங்குறது? பட் நம்ம சொன்ன நீ போய் வரும் பிச்சை கேட்டு சேர்ந்ததுக்கு பிறகு வருவார். வந்து அடுத்த பெட்டியை வாங்க. யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் மதுபானத்தினால் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபானவரை கொள்ளாமல் இடத்துல வைத்திருங்கள். பரிசுத்தாவினால் ஏதனை சொல்லுகிறார்? நாம் அதை அறிந்திருக்க வேண்டும். ஆகவே நமக்கு பரிசுத்தாவினால் நிறைந்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அப்படி நாம் பரிசுத்தாவினால் நிறைந்து இருந்து பிரகாசிக்கிறவர்களாக இல்லாமல் போனால் தேவன் நம்மை என்ன செய்வார்? கைவிடுவார். அது மிக முக்கியம். ஏனென்றா வேதம் நல்லா சொல்லுது, சபையோடு கூட பரிசுத்தா என்ன செய்யறார்? மணவாட்டியே எடுத்துக்கொண்டு என்ன சொல்ற? மணவாளனை பார்த்து வாரும். ஏன்? சபையோடு கூட அவரும் போறார். விசுவாசிகளும் போய் யாரு போறது? மணவாட்டியோட யாரு போறது? பரிசுத்தாவியானவர் மறந்து போனார், அவர் போயிட்டார். அதனால அவர் மிக முக்கியம். அவரை நாம் இழந்து விடக் கூடாது. அவர் நமக்குள்ள எப்பொழுதும் வாசம் பண்ண வேண்டும், அவரால் நினைத்திருக்க வேண்டும், அவரால் நடத்தப்பட வேண்டும் என்பது தேவன் வேதம் வெளிவாய் சொல்லுகிறது. இவர்கள் எண்ணெயை இழந்ததுதான். ஆக
இவர்கள் கைவிடப்படுவார்கள், இவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். முதலாவது. இரண்டாவது, இதே அதிகாரத்திலே 15 வாசிங்க. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்து, ஒருவனிடத்தில் 2 தாலந்து, ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தார். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தார். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவருடைய எஜமானன் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமானன் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உங்கள் தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உன்னுடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமானன் பிரதியுத்தரமாக,